இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பால் பவுடர் பேக்கெட்டை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிப்பியை வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அதே 1/4 கப் அளவுக்கு நல்லா காசி ஆற வச்சு திக்கான பால். இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கல. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்கள். இனிமேட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். இப்போ வரைக்கும் நான் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை. ஒரு 2 சிட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ மெதுவாக கிளறி நல்ல திக்கான பக்குவம் வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்கணும். இப்போ லைட்டாக திக்காயிட்டு வருது பாருங்கள். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இதுக்கு மொத்தமே ஒரு 1/4 கப் அளவு நெய் தான் தேவைப்படும். எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்கும். நெய் முதல்லையே மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது அது நல்லாவே திரண்டு வரும். இப்போ லைட்டாக திரண்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்ல ஒரு பக்குவம் வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மறுபடிக்கும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சூட்டுலேயே நமக்கு அது ஒரு பக்குவம் வந்துடும் பாருங்கள். நல்லா கிளறி கொடுக்கணும். அந்த சூட்டுலேயே கிளறி கொடுக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இருந்ததை விட இப்போ நல்லாவே திக்கான பக்குவம் வந்துருச்சு பாருங்கள். இன்னுமே நம்ம ஆற வைக்கும்போது இன்னுமே நல்லா திக்காகும். இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் ஸ்வீட் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தட்டையை தட்டிட்டு ஒரு விரலால் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு அழகான ஷேப் கிடைக்குது பாருங்கள். இப்போ மொத்தமாக நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நான் அதுக்கு மேலே வந்து சில்வர் ஷீட் ஒட்டுறேன். பார்க்கவே இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 பேக்கெட் பால் பவுடரை வச்சு நாம் ஒரு 20 ரூபாய் செலவு செஞ்சு சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கடையில் வாங்கினா 200 ரூபாய்க்கு கம்மியாக இருக்காது. இந்த ஸ்வீட்டு ரொம்ப ரிச்சான ஸ்வீட். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ சுலபமாக வீட்டில் செஞ்சிட்டோம் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதை எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி. தேங்க்யூ.